நீங்க ஹைப்போதைராய்டுக்காக தைரோனோம், எல்ட்ராக்சின் மாதிரியான ஹார்மோன் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ யூஸ்வலாக இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸை 25 மைக்ரோகிராம் 50 மைக்ரோகிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி 75 100 மைக்ரோகிராம் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படி மெடிகேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் சில பேருக்கு டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாக இருந்தால் கூட சிம்டமேட்டிக்காக அவங்களுக்கு இன்னும் டயர்ட்னஸ் இருக்கும், மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் இருக்கும், இல்லை ஸ்கின் ட்ரைனஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அப்படி ஏதாவது இருக்கலாம். இது எதனால அப்படின்னா பிளட்ல டிஎஸ்ஹெச் நார்மலாக இருந்தாலும் உங்கள் டிசீஸ் ஃபுல்லாக சரியாகலைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 50 மைக்ரோகிராம் தைராக்சின் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இன்னைக்கு தேவைக்கான உங்களோட தைராய்டு லெவல்ஸை பூர்த்தி பண்ணும். அப்போ நாளைக்கு, அப்போ அடுத்த நாள், ஸோ அப்போ நம்ம டெய்லி எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெளியிலேருந்து தைராய்டு ஹார்மோன் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் தைராய்டு கிளாண்டு என்ன ஆகும் அப்படின்னா அதோட செக்ரீஷனை குறைக்கும். அதான் வெளியிலேருந்து ஹார்மோன் வந்துட்டே இருக்குல்ல, நம்ம ஏன் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தைராய்டு கிளாண்டோட செக்ரீஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இதனால தான் 25 மைக்ரோகிராம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி 50, 75, 100ன்னு கூட்டிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஹைப்போதைராய்டில் வந்து ஆட்டோமியூனாக இருக்கும். அதாவது உங்கள் உடம்புல இருக்கிற செல்லே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தைராய்டு ஃபாலிகல்ஸை போய் டிஸ்ட்ராய் பண்ணிடும். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தைராய்டு கிளாண்டோட நேச்சுரல் செக்ரீஷன் குறையிறனால வெளியிலேருந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஹார்மோன் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமியூன் கண்டிஷனை நம்ம ட்ரீட் பண்ணாமல் தைராக்சின் டேப்லெட்டை மட்டும் எடுத்துகிட்டே இருந்தோம்னா அது ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். மேனேஜ் தான் பண்ண முடியுமே ஒழிய ட்ரீட் பண்ணாது, க்யூர் பண்ண முடியாது. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்கள் ஃபாலிகுலர் டேமேஜ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ ஆட்டோமியூன் கண்டிஷனை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுவோம். அதுதான் டீப் இஷ்யூ. அதை ட்ரீட் பண்ண தைராய்டோட இன்ஃப்ளமேஷனும் குறைஞ்சு உங்கள் கிளாண்டே நேச்சுரலாக தைராக்சின் ஹார்மோனை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி உங்கள் தைராய்டு கிளாண்டு ஆக்டிவேட் ஆகி நேச்சுரலாக செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கிற தைராக்சின் டேப்லெட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து ஹோமியோபதி மெடிசனில் ஸ்டாப் கூட பண்ண முடியும். இந்த தைராக்சின் டேப்லெட்ஸை நீங்கள் எந்த மெடிகேஷன் எடுத்திருந்தாலும் கிராஜுவலாக தான் ஸ்டாப் பண்ணுமே வழிய அப்ரப்டாக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறனால உங்கள் தைராய்டு இஷ்யூவை கம்ப்ளீட்டாக க்யூரும் பண்ண முடியும், லைஃப் டைம் மெடிகேஷனும் தேவைப்படாது. ஸோ தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.